Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. அண்மை செய்தி. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தை வெற்றி பெற வைத்ததற்கு நன்றி என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை முதற்கட்டமாக முடிவு செய்திருந்த நிலையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தை வெற்றி பெற வைத்ததற்கு நன்றி என தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கின்ற உயரிய லட்சியத்துடன் இந்த திமுக ஆட்சியை அகற்ற கோவையில் 7ஆம் தேதி அன்று துவங்கிய எழுச்சி பயணத்திற்கு வானளாவிய வெற்றியை பெற்று தந்த அனைவருக்கும் நன்றி என்று குறிப்பிட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். கடந்த ஜூலை 7ஆம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதியில் துவங்கி ஜூலை 25ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் விரலிமலை தொகுதி வரை அந்த முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் கோவை, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை ஆகிய 10 மாவட்டங்களில் 46 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றிகரமாக சுமார் 18 லட்சம் மக்களை நேரடியாக சந்தித்திருப்பதாகவும் அவர்களை சந்தித்து அந்த மக்களிடம் குறைகளை கேட்டறிந்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுக கூறிய 525 தேர்தல் வாக்குறுதிகளில் 10% கூட நிறைவேற்றவில்லை, ஆனால் 98% நிறைவேற்றி விட்டோம் என்று பச்சை பொய் சொல்லி முழு பூசணிக்காயை சோற்றில் இந்த திமுக அரசு மூடி மறைப்பதாகவும் கடுமையாக சாடியிருக்கிறார். மேலும் திமுக ஆட்சியில் நடந்த அந்த பிரச்சனைகள் என்று குறிப்பிட்டு பல்வேறு விஷயங்களையும் கூட அவர் பட்டியலிட்டு இருக்கிறார். அதே போல பார்த்தோம் அப்படின்னா திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் உண்மைக்காக உரிமைக்காக என்ற நம் இயக்கத்தின் சார்பில் புதிய பிரச்சார திட்டத்தை தொடங்கி இருப்பதாக குறிப்பிட்டு இருக்கக்கூடிய அவர் திமுக ஆட்சியின் அவலங்களை ரிப்போர்ட் கார்டாக மக்கள் பூர்த்தி செய்து வழங்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மக்களின் ரத்தத்தை உறிஞ்சு கொண்டிருக்கும் திமுக ஆட்சியின் பொய்யான வாக்குறுதிகளையும் திறனற்ற ஆட்சியையும் கண்டு மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் முடிவு செய்து விட்டார்கள் என்றும் அதற்காக நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் இந்த ஆட்சியில் துன்பப்பட்டு கொடுமையை பொறுக்க முடியாத குடிமக்கள் சிந்திய கண்ணீரை படைக்கருவியாக ஆயுதமாக நின்று கொடுங்கோல் ஆட்சியை அளிக்கும் என்ற வள்ளுவரின் வாக்குக்கிணங்க மக்களுக்கு தீங்கிழைக்கும் ஆட்சியை அகற்றும் என்றும் அதிமுகவை குறிப்பிட்டு அவர் இத்தகைய பதிவை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் வானளாவிய வெற்றியை பெற்று எனது எழுச்சி பயணம் தொடரும். தமிழக மக்களுக்கு நிம்மதியான நல்லாட்சியை வழங்கும் வரை நான் ஓயப்போவதில்லை. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் முதலாம் கட்ட அந்த சுற்றுப்பயணம் என்பது முடிந்து 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில முதலாம் கட்ட சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக முடிந்ததை அடுத்து நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.